கவர்னர் அவரோட மாளிகைக்கு திரும்ப போறாரு. நான் போயாகணும். சரி, நான் உங்களை அப்புறமா பாக்குறேன். ஓகே. சரி, ஒரு விஷயம் சொல்லு. இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றது? எனக்கு அது தெரியாது. என்னால ஒண்ணு சொல்ல முடியும். உங்க வீட்டுக்கு போகணும்ன்ற ஆசையை மட்டும் உங்க மனசுல இருந்து எடுத்துறாதீங்க. கொஞ்சம் பேஷன்ஸோட இருங்க. போயிடலாம். அதை தவிர என்னால வேற எதுவும் சொல்ல முடியாது. ஐம் வெரி சாரி. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நாங்க திரும்ப வீட்டுக்கு போவோம். பெஸ்ட் ஆஃப் லக். என்னால உங்களுக்கு உதவி முடிஞ்சா அது எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா நான் இப்ப இங்க இருந்து போயே ஆகணும். அப்புறம் இந்த வீட்டுல யாருமே இல்ல. வேணா நீங்க இங்க தங்கிக்கலாம். See you. See you. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட பேர் மைக். அட, நீங்க மைக் ஆகிறதா என்ன, லவுட் ஸ்பீக்கர் ஆகிறதா என்ன, முதல்ல இங்க இருந்து போகிறதுக்கான வழியை நாங்க சொல்லுங்க. வீட்டுக்கு எப்படி திரும்ப போறது? சரி, நீங்க எல்லாரும் காஸ்கா பேல இருந்து ஆமா, வந்திருக்கீங்க. அப்படின்னா நீங்களும் அங்க இருந்து தான் வரீங்களா? ஆமா, நான் மூவி பார்க்க வந்தேன். அப்படியே உள்ள இப்ப வந்து எங்களுடைய மாட்டிக்கிட்டேன். நிலைமை அப்படிதான் இருக்கு. இந்த இடத்த பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இங்க எவ்வளவு பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்களோ அதுல ஒரு விஷயம் காமனா இருக்கு. அவங்க எல்லாரும் காஸ்காபி தியேட்டர்ல படம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க. அதுல ஒரு பாலைவனம் தெரியும். அந்த பாலைவனம் அப்புறம் அவங்கள அதுக்குள்ள இழுத்துக்கும். அதாவது அவங்க மூவிக்குள்ள வந்துருவாங்க. மூவில வரணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா இப்படி கிடையாது. நாம எல்லாரும் இப்ப மூவிக்குள்ள இருக்கோமா? என்னது? ஆனா இந்த மாதிரி விஷயத்த நம்புறவன் ஒரு முட்டாளதான் இருப்பான். ஒருவேளை நம்ம மூவிக்குள்ள இருக்கோம்னா காசுகாபேக்கு எப்படி நம்ம திரும்பி போறது? நானும் எப்படியாவது வெளியே போகணும்னு பல முறை முயற்சி பண்ணேன். இந்த உலகத்துல இது ஒரு சிட்டி மட்டும் தான் இருக்கு. அப்புறம் சுத்தி மொத்தமும் பாலைவனம் தான் இருக்கு. அப்படின்னா நீங்க சொல்றத பார்த்தா காசுகாபேக்கு போகிறதுக்கு வழியே இல்லையா? ஆமா, ஆனா ஆனா அப்படி 3 இடம் இருக்கு. ஆனா அங்க போறதுக்கு நமக்கு அனுமதி இல்ல. அந்த இடத்துக்கு போக நான் பல முறை முயற்சி பண்ணிருக்கேன். ஒருவேளை அங்க நம்ம வெளியே போறதுக்கு வழி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ஒவ்வொரு முறையும் நான் மாட்டிக்கிறேன். அப்புறம் மோசமா அடியும் உதையும் வாங்குறதா இருக்கு. இதை எப்படி சிரிச்சுக்கிட்டே உங்களால சொல்ல முடியுது? உங்களுக்கு வீட்டுக்கு போகணும்னு ஆசை இல்லையா? நிச்சயமா நான் வீட்டுக்கு போகணும். ஏன்னா நான் பார்க்காத மாதிரி நிறைய மூவிஸ் அங்க இருக்கு. அதை எல்லாத்தையும் நான் பார்க்க ஆசைப்படுறேன், என்ஜாய் பண்ண நினைக்கிறேன். ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இல்ல. எனக்கு மூவிஸ் பாக்குறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் ஒவ்வொரு மூவியையும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துருவேன். உங்களுக்கு ஷோ ரொம்ப முக்கியமா போயிடுச்சுல. ஆனா இங்க எல்லாரோட லைஃப் எண்ட் ஆக போகுது. நீங்க ஒரு டயலாக் ரைட்டரா இருக்க வேண்டியது. ஆனா உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த இடம் மூவி செட்டுக்கு குறைச்சலா இல்லன்னு தான் தோணுது. அதனால இங்க ஒரு மூவி எடுக்கணும். மூவியோட பேரு ஷோலேன்னு வைக்கணும். நான் தான் உண்மையான ஷோலே. நீங்க பேசுறத கேட்கும்போது ஒரு டைரக்டர் மாதிரி இருக்கீங்களே.